மற்றொரு அண்மை செய்தி. திருவாரூர் மாவட்டம் சின்னகுத்தூர், பெரியகுத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி பகுதிகளில் மழை காரணமாக நீரில் மூழ்கிய 600 ஏக்கர் நெற்பயிர்களால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். சுபா, திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெங்கல் புயல் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் மழைநீர் மூழ்கி மாவட்டம் முழுவதும் 6000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் தொடர் கனமழை காரணமாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் குற்றம் சாட்டி வந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெற்பயிரில் சாகுபடியில் ஈடுபட்ட நிலையில் இந்த தொடர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்துக்கு உட்பட்ட பெரியகொத்தூர், சின்னகொத்தூர், மேலமணலி, மண்ணஞ்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டு 40 நாட்களே ஆன சம்பா இளம் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைக்க முடியாத சூழல் இருப்பதாகவும், ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்து தற்போது பயிர்களுக்கு உரமிட வேண்டிய நிலையில் கனமழை காரணமாக வயலில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும், நேற்று இரவு முதல் மழை பொழியாத நிலையில் தற்போது மீண்டும் மழை பொழிய தொடங்கியதன் காரணமாகவும், மேலும் 2 நாட்கள் கனமழை நீடிக்கும் பட்சத்தில் பயிர்கள் அழுகி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் என்று இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கல. கிட்டத்தட்ட 1 வார காலமாக மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருக்கு. அதை இப்போ ஒரு நாள் நேற்று மட்டும் கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு, மறுபடியும் தொடங்கிட்டு விவசாய மொத்தம் இந்த ஏரியாவில் பெரியகொத்தூர், சின்னகொத்தூர், மண்ணஞ்சி, ராமநாதபுரம், வடபாதிமங்கலம், பூசங்குடி, ஓகைப்பேரையூர், ராமானுஜமணலி, இப்படி நாங்கள் இந்த சுத்தப்பட்ட கிராமமும் கிட்டத்தட்ட ஒரு 750 ஏக்கர் நிலம் கடுமையாக பாதிப்பு இருக்குது. 40 நாள் தான் ஆகுதுங்க நடவு நட்டு. எல்லாத்தையும் அடகு வச்சு அண்டா குண்டாவிலேருந்து எங்கள் வீட்டில் நகை வரையும் அடகு வச்சு எல்லாமே நாங்கள் இந்த பயிரில் தான் நாங்கள் இந்த பயிரை நம்பி தான், வாழ்வாதாரத்தை நம்பி தான் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். 40 நாள் பயிர் தண்ணியில் மொழிவி இருக்குது. இது மறுபடியும் நாங்கள் விவசாயி மீண்டெழ முடியுமாங்கிற கேள்விக்குறியாக இருக்குது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.